எல்லோருக்கும் வணக்கம். இது உங்கள் ஸ்டடி வித் தர்ஷினி யூடியூப் சேனல். நம்ம இந்த வீடியோவில் ஏப்ரல் 7ஆம் தேதிக்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போகிறோம். இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி எஸ்டர்டே ஏப்ரல் 6க்கான கரண்ட் அஃபேர்ஸ் ரிவிஷன் பார்த்துட்டு ஸ்டார்ட் பண்ணலாம். சரி, ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் ஆன்சர் கமெண்ட் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், எந்த மாநிலத்தில் முக்கிய மந்திரி பவன் தியான் சதிகார் யோஜனா தொடங்கப்பட்டுள்ளது? ஆன்சர் பஞ்சாப். விண்வெளி வீரர்களின் உடல் மன வலிமையை பரிசோதிக்க இஸ்ரோ தொடங்கிய திட்டம் எது? ஆன்சர் மித்ரா மிஷன். உலகின் 2வது பெரிய தொலைத்தொடர்பு நிறுவனம் எது? ஆன்சர் பாரதி ஏர்டெல் நிறுவனம். உலக அளவில் மருந்துகள் உற்பத்தியில் இந்தியா எத்தனையாவது இடத்தில் உள்ளது? ஆன்சர் 3ஆம் இடம். கேரள மாநிலம் மொத்தம் எத்தனை பேரவை தொகுதிகளை கொண்டுள்ளது? ஆன்சர் 140 தொகுதிகள். இந்திய விமானப்படைக்காக வானிலிருந்து வீசக்கூடிய எத்தனை கிலோ எடை கொண்ட வெடிகுண்டை வடிவமைக்க திட்டமிடப்பட்டுள்ளது? ஆன்சர் 1000 கிலோகிராம். மேற்காசிய போரால் இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சி எத்தனை சதவீதமாக குறையும் என மூடிஸ் கணித்துள்ளது? ஆன்சர் 6%. தேசிய கடல்சார் தினம் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது? ஆன்சர் ஏப்ரல் 5ஆம் தேதி. 2026ஆம் ஆண்டுக்கான கேலோ இந்தியா பழங்குடியினர் விளையாட்டுப் போட்டியில் முதலிடம் பிடித்த மாநிலம் எது? ஆன்சர் கர்நாடகா. WTT யூத் கண்டெண்டர் டேபிள் டென்னிஸ் போட்டி எங்கு நடைபெற்றது? ஆன்சர் செர்பியா. ஏப்ரல் 7 டுடே கரண்ட் அஃபேர்ஸ். ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு குவாட் பார்த்துட்டு ஸ்டார்ட் பண்ணலாம். என்ன குவாட்னா, அவேர்னஸ் இஸ் லைக் தி சன், வென் இட் ஷைன்ஸ் ஆன் திங்ஸ் தே ஆர் டிரான்ஸ்ஃபார்ம்டு. அதாவது என்னென்னா, அவேர்னஸ் அப்படிங்கிறது, விழிப்புணர்வோடு இருக்கிறது அப்படிங்கிறது சூரியனை மாதிரின்னு சொல்கிறாங்க. எப்படி சூரிய ஒளி ஒரு பொருள் மேலே படும்போது இது இன்னொரு பொருளாக டிரான்ஸ்ஃபார்ம் ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு பனித்துளி மேலே படும்போது, ஒரு பனிக்கட்டி மேலே படும்போது அது அப்படியே கரைஞ்சிருது இல்லையா, தண்ணியாக கரைஞ்சிருது. ஒரு பிளான்ஸ் மேலே படும்போது அது வளர்கிறதுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அந்த மாதிரி தான் அவேர்னஸ். ஒரு விஷயத்தை நீங்கள் அவேரோடு பார்க்கும்போது அதை நீங்கள் டிரான்ஸ்ஃபார்ம் பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் வெளியில் போகிறீங்க, வெளியில் போகும்போது என்ன கிளைமேட் இருக்க போகுது, எப்படி இது மாறப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு அவேருமே இல்லாமல் நீங்கள் வெளியில் போகிறீங்க. அன்றைக்கி மழை பெய்யுது, நீங்கள் குடை எடுத்துகிட்டு போகல, அதால் உள்ள கான்சிக்வன்சஸை நீங்கள் அதை அனுபவிப்பீங்க, அந்த அவேர்னஸ் இல்லாததுனால. இப்போ ஒருவேளை அவேரோடு இருக்கீங்க, மழை பெய்கிற மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு குடை எடுத்துகிட்டு போகிறீங்க அப்படின்னா நீங்கள் அந்த ஜேர்னி அப்படிங்கிறது ஈஸியாகிடுது இந்த இடத்துல. அந்த மாதிரி தான் இப்போ உங்களுக்கு கோவம் வருது, உங்களுக்கு பயம் வருது அப்படின்னா எதனால் வருது அப்படின்னா, நீங்கள் பண்ணக்கூடிய விஷயம், நீங்கள் எடுக்கக்கூடிய டிசிஷனில் இதை எடுத்தால் என்ன வரும் அப்படிங்கிற அவேர்னஸ் இல்லாததுனால தான் இந்த மாதிரியான எமோஷன்ஸ்லாம் நம்ம ஹேண்டில் பண்ணுற மாதிரி இருக்குது. ஒரு பயம் ஏற்படுறது, கோபம் ஏற்படுறது, இந்த மாதிரிலாம் இருக்குது. ஸோ ஒரு விஷயத்தை பண்ணுறீங்க அப்படின்னா ஏன் பண்ணுறோம், எதுக்கு பண்ணுறோம், இப்படி பண்ணால் கரெக்டாக இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அவேரோடு பண்ணிங்கன்னா அது வேற ஒரு பொருளாக டிரான்ஸ்ஃபார்ம் ஆகும். ஸோ அதான் இன்றைக்கி குவாட். இப்போ நம்ம நேஷ்னல் கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். இந்தியாவின் மொத்த காற்றாலை மின் உற்பத்தி திறன் எத்தனை ஜிகாவாட்டை தாண்டியுள்ளது? ஆன்சர் 56 ஜிகாவாட். ஸோ இந்தியாவில் மொத்தமாக காற்றாலை மின் உற்பத்தி திறன், அதாவது இன்ஸ்டால்டு வின் பவர் கெப்பாசிட்டி, இப்போ நம்ம இவ்வளவுக்கு உற்பத்தி செய்கிறோம் அப்படின்னு சொல்ல வரல, இவ்வளவுக்கு நம்ம உற்பத்தி செய்யக்கூடிய திறனானது இருக்குது, கெப்பாசிட்டி இருக்குது அப்படிங்கிறத இந்த இடத்துல சொல்கிறோம். ஸோ காற்றாலை மின் உற்பத்தி திறன் அப்படிங்கிறது 56 ஜிகாவாட்டை எட்டிருக்கு அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க. அதாவது இதில் முக்கியமாக எந்தெந்த ஸ்டேட்லாம் பங்களிப்பு ஆற்றிருக்குன்னா, காற்றாலை அப்படின்னாலே கடலோர மாநிலங்களில் அமைக்கும் போது அது என்னவாகும், நல்ல அந்த விண்ட் சோர்ஸ் அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கும். ஸோ முக்கியமாக குஜராத், நம்ம தமிழ்நாடு, மகாராஷ்டிரா இந்த ஸ்டேட்டு தான் இந்த காற்றாலை மின் உற்பத்தி திறன் அதிகரிக்கிறதுக்கு முக்கிய காரணமாக இருந்திருக்காங்க. ஸோ நம்மளுடைய உற்பத்தி திறன், காற்றாலை மின் உற்பத்தி திறன் அப்படிங்கிறது 56 ஜிகாவாட்டாக இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அதில் பர்டிகுலராக 2025 to 26 இந்த இயரில் மட்டுமே 6.05 ஜிகாவாட் கூடுதல் காற்றாலை மின் உற்பத்தி திறனை நம்ம அடைஞ்சிருக்கோம். ஸோ மொத்தமாக 56 ஜிகாவாட், இந்த இயரில் மட்டும் 6.05 ஜிகாவாட் கூடுதல் திறனை எட்டியிருக்கோம். அதாவது அதுக்கு முந்தைய ஆண்டோடு ஒப்பிடும்போது 46% இன்க்ரீஸ் ஆகிருக்கு இந்த காற்றாலை மின் உற்பத்தி திறன் அப்படிங்கிறத. ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், நம்ம நாட்டில் 2030க்குள்ள புதைப்படிவ எரிபொருள் அல்லாத அப்படின்னா இந்த நிலக்கரி, இந்த மாதிரி நம்ம புதைப்படிவ நம்ம பூமியிலேருந்து எடுக்கிறோம் இல்லையா, அந்த புதைப்படிவ எரிபொருள் அல்லாத சோர்ஸை நம்ம யூஸ் பண்ணி அதன் மூலமாக மின்சாரத்தை 500 ஜிகாவாட் உற்பத்தி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு டார்கெட் இருக்குது 2030க்குள்ள. ஸோ அப்படி என்ன புதைப்படிவ எரிபொருள் அல்லாத சோர்சஸ் அப்படின்னா என்னென்ன சோர்சஸ் சொல்லலாம்? சோலார், அதாவது
சூரிய ஆற்றல், காற்றாற்றல், அப்புறம் நீராற்றல் மூலமாக மின்சாரம் உற்பத்தி செய்கிறது. அடுத்து பயோமாஸ் மூலமாக, ஜியோ தேர்மல் மூலமாக, அடுத்து அதிலே நான் ரினியூவபிள்லே வரும். இப்போ நான் சொன்னதெல்லாம் வந்து புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் மூலங்கள் சொல்லியிருந்தேன். சூரிய ஆற்றல், காற்றாற்றல், அப்புறம் நீராற்றல் இதெல்லாமே. அதுலேயுமே புதுப்பிக்கத்தகாத ஆற்றலும் இருக்குது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நியூக்ளியர் பவர். நியூக்ளியர் பவர் அதுக்கான யுரேனியம் வந்து நம்ம லிமிட்டெட் சோர்ஸ் தான் இருக்குது. அதை வந்து திரும்ப திரும்ப எடுத்துக்கிட்டே இருக்க முடியாது. நம்ம எடுக்க அந்த வளம் குறையாதுன்னு சொல்ல முடியாது. ஸோ அந்த மாதிரி நம்ம யுரேனியம் மூலமாகவும் அதை வச்சு நம்ம நியூக்ளியர் பவர், அதாவது அணுசக்தி மூலமாகவும் மின்சாரம் உற்பத்தி செய்கிறோம். ஸோ இந்த சோர்ஸ் எல்லாம் வச்சு 2030 500 ஜிகாவாட் மின்சாரத்தை உற்பத்தி செய்யணும்னு நமக்கு டார்கெட் இருக்குது. ரீசன் நியூஸ். தமிழ்நாடு பார்த்திங்கன்னா காற்றாலை மின் உற்பத்தி திறனில் 2வது இடத்துல இருக்குது. அடுத்து சூரிய ஒளி, புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் மூலமாக மின்சாரம் உற்பத்தி செய்கிறதுல 4th பிளேஸில் இருக்குது தமிழ்நாடு. 2030 நம்ம புதைப்படிவ எரிபொருள் அல்லாத சோர்ஸஸை வச்சு எரிசக்தி உற்பத்தி செய்கிறதுல 500 ஜிகாவாட் ஏற்றணும்னு சொல்லிட்டு டார்கெட் இருக்குது. அடுத்து மரபுசாரா உற்பத்தி திறன் அப்படிங்கிறது இப்போ நம்ம 50% மேலே எட்டியிருக்கோம். அதாவது நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, சோலார், விண்ட் பவர், அப்புறம் ஹைட்ரோ பவர், அடுத்து நியூக்ளியர் எனர்ஜி, இதெல்லாம் மூலமாக 50% மேலே நம்ம இப்போ எரிசக்தி உற்பத்தி செய்கிறோம். அந்த இதை வந்து எட்டியிருக்கோம். அடுத்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம் ஜல்ஜீவன் திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? ஆன்சர் 2019 ஆகஸ்ட் 15 தான் ஜல்ஜீவன் திட்டம் அப்படிங்கிறது தொடங்கியிருப்போம். ஸோ ஜல்சக்தி அமைச்சகத்தின் கீழ் இந்த ஸ்கீம் வந்து செயல்படுத்தப்படுகிறது. ஸோ கிராமப்புறங்களில் பார்த்திங்கன்னா குழாய் மூலமாக குடிநீர் வழங்கணும், டேப் வாட்டர் கனெக்ஷன் வந்து கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் சுகாதாரமான நீரை வந்து அவங்க பெறுவதை உறுதிப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஸ்கீம் லான்ச் பண்ணியிருப்பாங்க பிரைம் மினிஸ்டர் மோடி 2019. ஜல்சக்தி அமைச்சகத்தின் கீழ் தான் இந்த ஸ்கீம் செயல்படுத்தப்படுகிறது, மினிஸ்ட்ரியின் கீழ். ஸோ இப்போது இந்த ஸ்கீமில் பார்த்திங்கன்னா 100% வீடுகளுக்கு குழாய் மூலமாக குடிநீர் இணைப்புகளை வழங்கிய ஃபஸ்ட்டு வடகிழக்கு மாநிலம் எதுனா அருணாச்சல பிரதேச மாநிலம். அடுத்து புதுச்சேரி, தெலுங்கானா, குஜராத், கோவா, அந்தமான் நிக்கோபர், தாத்ரா நாகர் ஹவேலி, டாமன் டையூ, ஹரியானா, பஞ்சாப், ஹிமாச்சல் பிரதேஷ், இந்த மாநிலங்கள் எல்லாத்துலேயுமே கிராமங்களில் குடிநீர் இணைப்புகள் அப்படிங்கிறது கொடுத்துட்டாங்க. இப்போ எதுக்காக இந்த ஸ்கீம் பற்றி பார்க்குறோன்னா, தமிழ்நாட்டில் ஜல்ஜீவன் திட்டத்தில் முறைகேடு நடந்திருக்குன்னு சொல்லிட்டு மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் அவர்கள் குற்றச்சாட்டு வச்சுருப்பாங்க. அதனால் அதை பார்க்கணும் இந்த ஸ்கீம் பற்றி. அடுத்து நேஷனல் கரண்ட் அஃபைர்ஸ். மாநிலங்களவை உறுப்பினர் ஆவதற்கான தகுதியினை தேர்வு செய்க. ஆன்சர் வந்து அனைத்துமே. ஸோ இந்திய குடிமகனாக ஃபஸ்ட் இருக்கணும். அடுத்து குறைந்தது 30 வயது நிரம்பி இருக்கணும். ஒரு லாபம் தரக்கூடிய எந்த ஒரு பதவியிலையுமே அவங்க இருக்கக்கூடாது. இதுதான் வந்து மாநிலங்களவை உறுப்பினர் ஆவதற்கான தகுதிகள். மாநிலங்களவை அப்படின்னா என்ன? ஸோ நம்ம நாடாளுமன்றம், பார்லிமெண்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 2 அவை இருக்குது. ஒன்று வந்து லோக்சபா, இன்னொன்று வந்து ராஜ்யசபா. லோக்சபாவை நம்ம மக்களவைன்னு சொல்லுவோம், ராஜ்யசபாவை மாநிலங்களவை அப்படின்னு சொல்லுவோம். லோக்சபாவுக்கு வந்து எலெக்ஷன் மூலமாக பீப்புள்ஸ் வந்து ஓட் பண்ணி சூஸ் பண்ணுவாங்க எம்பிக்களை. இங்கே மாநிலங்களவையில் மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் தான் எம்பி. இங்கே மாநிலங்களவையில் பார்த்திங்கன்னா மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் அப்படிங்கிறவங்க, அந்த எம்பிக்கள் அப்படிங்கிறவங்க நம்ம வந்து சட்டமன்ற தேர்தலெலாம் நடத்திருப்போம் இல்லையா, ஒவ்வொரு ஸ்டேட்லேயும். அங்கே எம்எல்ஏக்கள் இருப்பாங்க இல்லையா, அந்த எம்எல்ஏக்கள் வந்து ஓட்டில் பங்கேற்பாங்க, தேர்தலில் பங்கேற்று அவங்க ஓட் பண்ணுவாங்க. அவங்க ஓட் பண்ணுறதை வச்சு தான் இந்த எம்பிக்கள் வந்து சூஸ் பண்ணுவாங்க மாநிலங்களவையில். அதுக்கு தகுதிகள் வந்து ஃபஸ்ட் அவங்க குடிமகனாக இருக்கணும், 30 வயது நிரம்பி இருக்கணும், லாபம் தரக்கூடிய அரசு பதவிகளில் அவங்க இருக்கக்கூடாது. இதெல்லாமே வந்து தகுதிகள். ஸோ இதை தான் பார்த்தோம். இப்போ நம்ம அவங்களோட தகுதிகள். மத்திய அல்லது மாநில அரசுகளின் கீழ் லாபம் தரக்கூடிய பதவியில் அவங்க இருக்கக்கூடாது. மனநிலை சரியில்லாதவங்களும் இருக்கக்கூடாது. எம்பியாக சூஸ் பண்ணி அவங்க மனநலம் சரியில்லாதட்டி அவங்கள பார்க்குறதுக்கே ஒரு ஆள் தேவைப்படும். அவங்க எப்படி மக்களை பார்த்துக்குவாங்க? அதனால் அந்த மாதிரி இருக்க மாட்டாங்க. அடுத்து மாநில சட்டமன்ற உறுப்பினராக, அதாவது எம்எல்ஏக்களால் தான் மறைமுக தேர்தல் மூலமாக இந்த மாநிலங்களவை உறுப்பினர்களை வந்து தேர்வு செய்கிறாங்க. அவங்களுடைய பதவிக்காலங்கிறது 6 இயர்ஸ் வந்து இருப்பாங்க. இப்போ தமிழ்நாட்டிலேருந்து மாநிலங்களவைக்கு திருச்சி சிவா, கான்ஸ்டன்டைன் ரவீந்திரன், மு தம்பிதுரை, அன்புமணி ராமதாஸ், எல்கே சுதீஷ், அப்புறம் கிறிஸ்டபர் மாணிக்கம், இவங்கெல்லாம் தேர்வாயிருக்காங்க. அதனால தான் இந்த கொஸ்டினை பார்க்குறோம். நெக்ஸ்ட் எக்கனாமிக் கரண்ட் அஃபேர்ஸ். இந்தியாவில் கடன் மொத்த உள்நாட்டு உற்பத்தி விகிதம் எத்தனை சதவீதமாக உள்ளது? ஆன்சர் 81%. ஸோ கடன் மொத்த உள்நாட்டு உற்பத்தி விகிதம், இதை வந்து டெப்ட் டு ஜிடிபி ரேஷியோ அப்படின்னு சொல்லுவோம். ஜிடிபினா என்ன? கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லுவோம். மொத்த உள்நாட்டு உற்பத்தி. கடன் அப்படின்னா தெரியும், கடன் வாங்குறது. இப்போது அதாவது கடன் மொத்த உள்நாட்டு உற்பத்தி விகிதம் அப்படிங்கிறத எப்படி கால்குலேட் பண்ணுறாங்க அப்படின்னா, கடன்
எவ்வளோ வாங்குறாங்க, மத்திய அரசு கடன் எவ்வளோ இருக்குது, ப்ளஸ் நம்ம நாட்டுடைய ஜிடிபி எவ்வளோ அப்படின்னு சொல்லி பார்த்து அதில் 100 மல்டிப்ளை பண்ணால் ஜிடிபி டெப்ட் டு ஜிடிபி ரேஷியோ, கடன் மொத்த உள்நாட்டு உற்பத்தி விகிதம் அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கும். எதுக்காக இந்த மாதிரி ஜிடிபி கடனுக்கும் இடையிலான இந்த ரேஷியோவை நம்ம பார்க்கணும் அப்படின்னா, இதை வச்சு தான் கடனை செலுத்தக்கூடிய திறமை இருக்கா, மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் கடன் எவ்வளோ இருக்குது, ஸோ அந்த நாடுனால இந்த கடனை செலுத்த முடியுமா, மற்ற முதலீடாளர்கள் வந்து நம்ம நாடு ரொம்ப கடனில் இருக்காங்கன்னா இங்கே இன்வெஸ்ட் பண்ணுறதும் சிரமம். ஸோ அதுக்கெல்லாம் இந்த டெப்ட் டு ஜிடிபி ரேஷியோ அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போது நமக்கு 81% இருக்குது. அதில் மத்திய அரசுடைய கடன் மட்டும் பார்த்தோம் அப்படின்னா 58% இருக்குது ஜிடிபியில். பட்ஜெட்டில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா 55.6% இது குறையும் அப்படின்னும் தெரிவிச்சிருக்காங்க. இது மத்திய அரசுடைய கடனை நம்ம பார்க்குறோம், டெப்ட் டு ஜிடிபி ரேஷியோன்னு சொல்லிட்டேன். அதே டைமில் இந்தியாவுடைய மொத்த பொதுக்கடன், அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் ப்ளஸ் ஸ்டேட் கவர்மெண்ட்டும் கடன் வாங்கியிருப்பாங்க இல்லையா, மொத்தமாக சேர்த்து பார்க்கும்போது அது 81% இருக்குது அந்த டெப்ட் டு ஜிடிபி ரேஷியோ அப்படிங்கிறது. ஸோ இப்போது மற்ற வளர்ந்த நாடுகளோடு ஒப்பிடும்போது நம்மக்கிட்ட இந்த கடன் மொத்த உள்நாட்டு உற்பத்தி விகிதம் அப்படிங்கிறது கம்மியாக தான் இருக்குது. இது இன்னுமே 2030 75.8% குறையும். ஆனால் சீனா, அமெரிக்கா, ஜெர்மனி இந்த நாடுகளில் இந்த டெப்ட் டு ஜிடிபி ரேஷியோங்கிறது மோசமடைய தான் வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு சர்வதேச நாணய நிதியம், இன்டர்நேஷ்னல் மானிட்டரி ஃபண்ட் வந்து கணிச்சிருக்கு. அடுத்து அதே மாதிரி நிதி பற்றாக்குறைங்கிறது பார்த்தீங்கன்னா 4.4% நம்ம நாட்டில் குறைச்சிருக்காங்க. நிதி பற்றாக்குறை அப்படின்னா வருமானத்துக்கும் செலவினத்துக்கும் இடையிலான வித்தியாசத்தை தான் நம்ம நிதி பற்றாக்குறை அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து நேஷனல் கரண்ட் அஃபேர்ஸ். 1,00,000 கோடி பிராண்ட் மதிப்பை எட்டிய இந்தியாவின் முதல் அதிவேக நுகர்பொருள் பிராண்ட் எது? ஆன்சர் அமுல். ஸோ இப்போ அமுல் நிறுவனம் பார்த்தீங்கன்னா 1,00,000 கோடி பிராண்ட் மதிப்பை எட்டியிருக்கு. ஸோ அதன்படி 1,00,000 கோடி பிராண்ட் மதிப்பை எட்டின இந்தியாவுடைய ஃபஸ்ட்டு அதிவேக நுகர்பொருள் பிராண்டு. அது என்ன அதிவேக நுகர்பொருள் பிராண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபாஸ்ட்டாக அது விற்று போயிடும். இப்போது பால் பாக்கெட், காலையில் எப்போதுமே பால் பாக்கெட் வாங்குவாங்க, கேர்டு தயிர் வாங்குவாங்க. அதே மாதிரி இப்போது பேஸ்ட், எவ்ரிடே நம்ம யூஸ் பண்ணக்கூடிய பேஸ்ட் இருக்குது, பிஸ்கெட்டு, இந்த மாதிரி நிறையா பொருள் வந்து டெய்லி யூசேஜில் இருக்குது. டெய்லி நம்ம யூஸ் பண்ணுவோம், ஃபாஸ்ட்டாக அது விற்று போயிடும். இன்னொன்று அதோட விலையும் கம்மியாக இருக்கும். அதுதான் நம்ம அதிவேக நுகர்பொருள் அப்படின்னு சொல்கிறோம். எஃப்எம்சிஜி அப்படின்னு சொல்லிட்டு ஷார்ட்டாக சொல்லுவாங்க. அந்த ஒரு பிராண்ட் தான் அமுல். அந்த மாதிரி உள்ள அதிவேக நுகர்பொருள் பிராண்டான அமுல் வந்து 1,00,000 கோடி பிராண்ட் மதிப்பை எட்டியிருக்காங்க. ஸோ அதன்படி இந்தியாவிலே ஃபஸ்ட் டைம் அதிவேக நுகர்பொருள் பிராண்டானது 1,00,000 கோடி மதிப்பு எட்டினது சாதனையை வந்து அமுல் நிறுவனம் படைச்சிருக்கு. ஸோ அவ்வளோதான். ஸோ எஃப்எம்சிஜி அப்படின்னா ஃபாஸ்ட் மூவிங் கன்சியூமர் குட்ஸ். ஃபாஸ்ட்டாக வந்து நுகர்வோரால் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு பொருள். சயின்ஸ் அண்ட் டெக்கு. கர்சாத்தி என்ற செயற்கை நுண்ணறிவு தளம் கீழ்கண்ட எதனுடன் தொடர்புடையது? ஆன்சர் வருமான வரி. ஸோ வருமான வரி தாக்கல் செய்கிறீங்க அப்படின்னா அதுக்கான எல்லா டீட்டெயில்ஸ் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக இந்த கர்சாத்தி அப்படிங்கிற செயற்கை நுண்ணறிவு தளமானது தொடங்கியிருக்காங்க. இப்போது வருமான வரி சட்டம் கொண்டு வந்திருக்காங்க இல்லையா 2025. ஸோ அதை பற்றி நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். அதில் புதிய சட்டம் கொண்டு வந்ததுனால இப்போ எதுவும் மாற்றங்கள் இருக்கா, நம்ம வருமான வரி தாக்கல் செய்வதில் அவங்களுக்கு ஒரு சில சந்தேகங்கள் ஏற்படும் புதிய சட்டம் வந்ததுனால. ஸோ அதை பற்றிய டவுட்டை வந்து கிளியர் பண்ணுறது, அவங்க வருமான வரி தாக்கல் செய்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக இந்த கர்சாத்தி அப்படிங்கிற 24/7 செயல்படக்கூடிய ஒரு ஏஐ அசிஸ்டண்ட் இன்கம் டேக்ஸ் பிளாட்ஃபார்மை வந்து தொடங்கியிருக்காங்க. ஸோ இது எப்படி செயல்படும்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து வருமான வரி தாக்கல் செய்கிறேன். எனக்கு வந்து ஒரு வீடு வாடகைக்கு விட்டுருக்கேன். அதுலேருந்தும் எனக்கு வருமானம் வருது, நான் சம்பாதிக்கிறது ஓனாக சம்பாதிக்கிறதுலேருந்து வருமானம் வருது. ஸோ இதுக்கு நான் எந்த ஃபார்மை யூஸ் பண்ணி நான் வருமான வரி தாக்கல் செய்யணும் அப்படின்னு எனக்கு டவுட் இருக்குது அப்படின்னா இந்த கர்சாத்தி பிளாட்ஃபார்ம்கிட்ட போய் நம்ம கேட்கும்போது அதுக்கான பதில்களை வழங்கும். நீங்கள் இந்த ஃபார்மை யூஸ் பண்ணுங்கள், இந்த ஃபார்மை யூஸ் பண்ணுறதுக்கான லிங்க்கையுமே அதுவுமே ப்ரொவைட் பண்ணால் அந்த லிங்க்கை போய் நீங்கள் ஃபில் பண்ணி சப்மிட் பண்ணி உங்களுடைய வருமானத்தை நீங்கள் செலுத்தி கொள்ளலாம். ஸோ இந்த மாதிரி டவுட் கிளியர் பண்ணுறது ஹெல்ப் பண்ணுறதுக்காக தான் இந்த கர்சாத்திங்கிற 24/7 வழிகாட்டுதல் நுண்ணறிவு தளமானது தொடங்கியிருக்காங்க. வரி தாக்கல் செய்வதை எளிமைப்படுத்துறதுக்காக இது வடிவமைச்சிருக்காங்க. அடுத்த ரீசன்ட் நியூஸ். இந்திய சுங்கத்துறையுடைய எண்ம அடையாளம் எது? ஏன்னா ஐஸ்கேட் வலைதளம். அப்புறம் காலநிலை நடவடிக்கை கட்டமைப்பை வலுப்படுத்துறதுக்காக கார்பன் சந்தை வலைதளம் தொடங்கப்பட்டிருக்கு. டிஎன் கிரெசட் அப்படிங்கிறது புற்றுநோய் தரவு பிரத்யேக இணையதளம். மத்திய அரசுடைய NCS நேஷனல் கெரியர் சர்வீஸ் அப்படிங்கிற வலைதளம் வேலை வாய்ப்புக்காக தொடங்கப்பட்டது.
NCS இந்த நேஷனல் கரியர் சர்வீஸ் வலைதளம் வந்து இப்போ மைக்ரேட் இணையதளம், யுவ பாரத், அப்புறம் திறன் மேம்பாட்டு தளங்களோட இணைக்கப்பட்டிருக்கு. நம்ம அரசு அப்படிங்கிற பேரில் வாட்ஸ்அப்பில் ஒரு 50 அரசு சேவைகளை பெறுவதற்கான வசதியானது தொடங்கியிருக்காங்க. நலம் நாடி செயலி மூலமாக மாற்றுத்திறனாளிகளுக்கு சிறப்பு கல்வி அப்படிங்கிறது வழங்கப்படுகிறது, ஸ்பெஷல் எஜுகேஷன். அடுத்து அப்பாயின்மெண்ட் கரண்ட் அஃபேர்ஸ். இந்திய தலைமை தேர்தல் ஆணையர் யார்? ஆன்சர் ஞானேஷ்குமார் தான் இந்திய தலைமை தேர்தல் ஆணையர். ஸோ இவரை வந்து பதவி நீக்கம் செய்யணும். இந்த ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் சொல்லிட்டு நடந்திருக்கும் இல்லையா, அதாவது வாக்காளர் பட்டியலில் சிறப்பு தீவிர திருத்த பணிகள் சொல்லிட்டு அதில் நிறையா முறைகேடுகள் மோசடிகள் பண்ணியிருக்காங்க, நிறையா வாக்காளர்களோட பேரை வேணும்னே நீக்கியிருக்காங்க. இந்த மாதிரிலாம் குற்றச்சாட்டுகள் வச்சு இவரை பதவி நீக்கம் செய்யணும்னு சொல்லிட்டு நோட்டீஸ் வந்து சமர்ப்பிச்சிருப்பாங்க. ஸோ அந்த நோட்டீஸ் வழங்கணும் அப்படின்னா அதுக்கு மக்களவையில் வந்து 100 பேரும் மாநிலங்களவையில் 50 பேரும் சைன் பண்ணியிருக்கணும். ஆதரவு இருந்தால் தான் நோட்டீஸை வந்து இவருக்கு எதிராக பதவி நீக்கம் செய்யணும்னு சொல்லிட்டு நோட்டீஸை சமர்ப்பிக்க முடியும். அதுக்கப்புறமா அந்த தீர்மானத்தை எடுத்துக்கிட்டு ஆய்வு செய்வாங்க, இது உண்மையாகவே அவர் மேலே தப்பு இருக்கான்னு சொல்லிட்டு ஆய்வு செஞ்சு அப்புறமா ஒரு வாக்கெடுப்புன்னு நடத்துவாங்க. அதில் பெரும்பான்மையான பேர் வந்து வாக்களிக்கிறாங்க அப்படின்னா அவர் பதவியிலேருந்து நீக்கம் செய்யப்படுவாங்க. இந்த ஒரு ப்ரொசீஜர் அப்படிங்கிறது இருக்குது. இப்போது நோட்டீஸ் கொடுத்துருந்த நிலையில் மக்களவையோட தலைவர் ஓம் பிர்லா வந்து நீதிபதிகள் விசாரணை சட்டம் 1968 இவருக்கு வழங்கப்பட்ட அதிகாரத்தை பயன்படுத்தி அந்த நோட்டீஸை நிராகரிச்சிட்டாரு. இதுக்கு முன்னாடி நம்ம ரீசெண்டாகவே பார்த்துருப்போம், மக்களவை தலைவரே வந்து பதவி நீக்கம் செய்யணும்னு சொல்லிட்டு நோட்டீஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த தீர்மானம் வந்து நிறைவேற்றப்படலை அப்படின்னும் நம்ம பார்த்துருப்போம், சக்ஸஸ் ஆகலைன்னு சொல்லி. அடுத்த தேர்தல் ஆணையத்தை பற்றி பார்த்தோன்னா இது 1950 ஜனவரி 25 தொடங்கப்பட்டது. ஹெட் குவார்ட்டர் நியூ டெல்லியில் இருக்குது. இந்திய தலைமை தேர்தல் ஆணையர் வந்து ஞானேஷ்குமார். அடுத்து 2 தேர்தல் ஆணையர்கள் இருப்பாங்க. அவங்க யாருன்னா விவேக் ஜோஷி, சுக்பீர் சிங் சந்து. ரீசன் நியூஸ். சென்னை உயர்நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி யாருன்னா சுஷ்ருத் அரவிந்த் தர்மாதிகாரி. தமிழ்நாட்டுடைய ஆளுநராக ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேகர் பொறுப்பேற்றிருக்காரு. அடுத்து தமிழ்நாடு தகவல் ஆணையத்துக்கு மாநில தகவல் ஆணையர்களாக அதுல்யா மிஸ்ரா, அபய்குமார் சிங், விஜயராம் வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. நேபாளத்துடைய புதிய பிரதமராக பாலேந்திர ஷா பாலன் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க, அதாவது பொறுப்பேற்றிருக்காரு. மோர்ஷிதபா கமேனி வந்து ஈரானுடைய தலைமை மதகுரு. RM நாச்சமை வந்து அணுமின் நிலையத்துடைய செயல்பாடுகளை கவனிக்கக்கூடிய முதல் பெண் தலைமை கண்காணிப்பாளர். தமிழக காவல்துறையுடைய உளவு பிரிவு DGP-யாக பாலநாகதேவி அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. தமிழக காவல் DGP-யாக இப்போ ரீசெண்டாக யார் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க? இதுக்கான ஆன்சரை கமெண்ட் பண்ணிடுங்க, இது உங்களுக்கான கொஸ்டின். அடுத்து இம்பார்ட்டன்ட் டே. உலக சுகாதார தினம் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது? April 7. WHO வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் வந்து April 7 தான் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த டேவை தான் நம்ம வேர்ல்டு ஹெல்த் டேவா, உலக சுகாதார தினமாகவும் செலிப்ரேட் பண்ணுறோம். ஸோ சுகாதாரம் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்துறதுக்காக இந்த டே வந்து செலிப்ரேட் பண்ணுறோம். 1948 April 7 தான் WHO தொடங்கப்பட்டது. இந்த வருஷம் தீம் என்னென்னா டுகெதர் ஃபார் ஹெல்த் ஸ்டாண்ட் வித் சயின்ஸ் அப்படிங்கிறது தான் தீம். டைரக்டர் ஜெனரல் யாருன்னா டெட்ராஸ் அதானம் கேப்ரியசிஸ். அதோட ஹெட் குவார்ட்டர் வந்து ஜெனீவாவில் இருக்குது, சுவிட்சர்லாந்து நாட்டின் ஜெனீவாவில். ஆபிஸ்வரி. சமீபத்தில் காலமான விஞ்ஞானி அலெக்சாண்டர் லியோனோவ் கீழ்கண்ட எந்த ஏவுகணை உருவாக்கத்தில் முக்கிய பங்காற்றியவர்? ஆன்சர் பிரம்மோஸ். பிரம்மோஸ் அப்படிங்கிறது சூப்பர் சோனிக் ஏவுகணை அப்படின்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டிருப்போம். அதாவது என்னென்னா இது வந்து ஒளியை விட வேகமாக செல்லக்கூடியது, அதை தான் நம்ம சூப்பர் சோனிக் ஏவுகணைன்னு சொல்கிறோம். இது ஒளியை விட 3 மடங்கு வேகமாக செல்லக்கூடியதாக பிரம்மோஸ் ஏவுகணை இருக்குது. இது இந்தியா ரஷ்யா 2 நாடுகளும் இணைந்து கூட்டு முயற்சினால் உருவாக்குனதான் பிரம்மோஸ் ஏவுகணை. இந்த பிரம்மோஸ் ஏவுகணை உருவாக்கத்தில் முக்கிய பங்களிப்பை ஆற்றியவர் தான் அலெக்சாண்டர் லியோனோவ். இப்போ சமீபத்தில் காலமாயிட்டார், அதனால தான் இதை பற்றி பார்க்குறோம். ஸோ இவர் தான் இந்த அலெக்சாண்டர் லியோனோவ், பிரம்மோஸ் ஏவுகணை உருவாக்கத்தில் முக்கிய பங்களிப்பை ஆற்றியவர். அது மட்டும் இல்லாமல் ரஷ்யாவில் சிர்கான் ஹைப்பர்சோனிக் ஏவுகணை, அப்புறம் P-800 ஓனிக்ஸ் அப்படிங்கிற ஏவுகணை உருவாக்கத்திலையும் முக்கிய பங்களிப்பு ஆற்றியிருக்காரு. பிரம்மோஸ்ன்னு பார்க்குறோம் இல்லையா, அதோட காரணம் என்ன? நேமுக்கான காரணம் என்னென்னா, இப்போ நம்ம இந்தியாவில் பிரம்மபுத்திரா இருக்குது, அதில் அதை எடுத்துக்கிட்டாங்க. ரஷ்யாவில் மாஸ்கோ இருக்குது, மாஸ்கோவா நதி. ஸோ அந்த மாஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டு பிரம்மோஸ் அப்படின்னு சொல்லிட்டு பேர் வச்சுட்டாங்க. பிரம்மோஸ் வந்து 800 கிலோமீட்டர் வரைக்கும் உள்ள இலக்குகளை துல்லியமாக தாக்கி அளிக்கக்கூடிய ஒரு சூப்பர் சோனிக் ஏவுகணை. ஸ்போர்ட்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ். அமெரிக்காவில் நடைபெற்ற சார்லஸ்டன் ஓப்பன் மகளிர் டென்னிஸ் போட்டியில் சாம்பியன் பட்டத்தை வென்றவர் யார்? ஆன்சர் ஜெசிகா பெகுலா. ஸோ இப்போது அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக
சார்லஸ்டன் ஓப்பன் மகளிர் டென்னிஸ் போட்டி நடந்திருக்கு. அதில் அமெரிக்க வீராங்கனை ஜெசிகா பெகுலா வந்து சாம்பியன் பட்டத்தை வின் பண்ணியிருக்காங்க. அதுவே டபுள்ஸ் இரட்டையர் பிரிவில் வந்து அமெரிக்காவுடைய டெசைரே கிராவ்சிக், கேடி மெக்னாலி இணை சாம்பியன் பட்டம் வின் பண்ணியிருக்காங்க. அடுத்து ஷார்ட் நியூஸ். இப்போது சாத்தன் குளம் விவகாரம்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டிருப்பீங்க. அதில் வந்து அவங்களோட தந்தை அப்புறம் மகன் 2 பேரை வந்து கொண்டிருப்பாங்க அதாவது காவல் நிலையத்திலே வச்சு. ஸோ அந்த காவல் ஆய்வாளர்கள் உட்பட 9 பேருக்கு மரண தண்டனை விதிச்சிருக்காங்க மதுரை மாவட்ட நீதிமன்றம். அடுத்து ஜெர்மனியில் இராணுவ சேவையில் ஆள்பலம் அந்த மேன் பவரை இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக புதிய சட்ட திருத்தத்தின் மூலமாக அங்கே 17லேருந்து 45 வயதுக்கு உட்பட்ட ஆண்கள் இருக்காங்கன்னா அவங்க 3 மாதத்துக்கு மேலே வெளிநாடுகளில் தங்குற மாதிரி இருக்குன்னா அதுக்கு முன் அனுமதியை பெறணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை கட்டாயமாக்கியிருக்காங்க. சிங்கப்பூரை சேர்ந்த உலகின் முன்னணி உணவு மற்றும் வேளாண் வணிக நிறுவனமான ஓலாம் குழுமத்தோட இந்தியாவுடைய விப்ரோ நிறுவனம் வந்து $100 கோடி மதிப்பில் ஒரு அக்ரிமெண்ட் அப்படிங்கிறது சைன் பண்ணியிருக்காங்க. தனியார் துறையை சேர்ந்த எஸ் வங்கியுடைய இயக்குனர் அப்புறம் புதிய மேலாண் இயக்குனர் மற்றும் தலைமை செயல் அதிகாரியாக வினய் முரளிதர் டான்ஸே வந்து பொறுப்பேற்றிருக்காரு. ஸோ இதோட கரண்ட் அஃபேர்ஸ் வந்து முடியுது. அடுத்து லாஸ்ட்டாக வந்து ரிவிஷன் பார்த்துட்டு ஃபினிஷ் பண்ணிடலாம். அதுக்கு முன்னாடி ஏப்ரல் 9 வந்து Group 2 அண்ட் Group 4க்கு ஹோல் டெஸ்ட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஃபீஸ் 999, ஓல்டு ஸ்டூடெண்ட்னா 899 பே பண்ணிக்கலாம். அடுத்து ஏப்ரல் 13 Group 1 டெஸ்ட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆகுது. அதுக்கு ஃபீஸ் 999, ஓல்டு ஸ்டூடெண்ட்னா 899 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். அதை பற்றி டீட்டெயில் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டின், இந்தியாவின் மொத்த காற்றாலை மின் உற்பத்தி திறன் எத்தனை ஜிகாவாட்டை தாண்டியுள்ளது? 56 ஜிகாவாட். ஜல்ஜீவன் திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? ஆன்சர் 2019 ஆகஸ்ட் 15. ராஜ்யசபா உறுப்பினராவதற்கான தகுதிகள்? ஆன்சர் அனைத்தும். இந்திய குடிமகனாக இருக்கணும், 30 வயது நிரம்பி இருக்கணும், எந்த ஒரு லாபம் தரக்கூடிய அரசு பதவியிலையும் இருக்கக்கூடாது. இந்தியாவில் கடன் மொத்த உள்நாட்டு உற்பத்தி விகிதம் எத்தனை சதவீதமாக உள்ளது? 81%. 1 லட்சம் கோடி பிராண்ட் மதிப்பை எட்டிய இந்தியாவின் முதல் அதிவேக நுகர்பொருள் பிராண்ட் எது? ஆன்சர் அமுல். கர்சாத்தி என்ற செயற்கை நுண்ணறிவு தளம் கீழ்கண்ட எதனுடன் தொடர்புடையது? ஆன்சர் வருமான வரி. இந்திய தலைமை தேர்தல் ஆணையர் யார்? ஆன்சர் ஞானேஷ்குமார். உலக சுகாதார தினம் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது? ஏப்ரல் 7. சமீபத்தில் காலமான விஞ்ஞானி அலெக்சாண்டர் லியோனோவ் கீழ்கண்ட எந்த ஏவுகணை உருவாக்கத்தில் முக்கிய பங்காற்றியவர்? ஆன்சர் பிரம்மோஸ். அமெரிக்காவில் நடைபெற்ற சார்லஸ்டன் ஓப்பன் மகளிர் டென்னிஸ் போட்டியில் சாம்பியன் பட்டத்தை வென்றவர் யார்? ஆன்சர் ஜெசிகா பெகுலா. இத்துடன் இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோ நிறைவடைகிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.